இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 122 தி பப்பட் பேட்டில். கதையோட ஓப்பனிங்ல பப்பட்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு வர ஒரு கை பாத்திர வேண்டியதான் அப்படின்ற மாதிரி பருட்டோ சொல்லுவான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே இந்த பப்பட்ஸ் கூட தனியா சண்டை போடுகிறேன்ற மாதிரி கான்குரோ சொல்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டா சீக்கிரமா இந்த பேட்டில் முடிச்சு நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பருட்டோ சொல்லுவான். அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது, அது எல்லாமே பப்பட், நான் ஒரு பப்பட் மாஸ்டர், அதனால இது எல்லாமே எனக்கு ஈஸியான விஷயம் தான். நீங்க 2 பேரும் சிகாகோ கூட்டு லீஃப் வில்லேஜுக்கு போங்க, ஏன்னா அதான் நம்மளோட மிஷனுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி கான்குரோ சொல்லுவாரு. ஏன்னா தான் பருட்டோ அந்த இடத்துல ஒத்துக்காத மாதிரி தெரிஞ்சாலுமே ஃபைனலா ஒத்துக்கிட்டு ஷிங்கி பருட்டோ 2 பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஹிடன் சாண்ட் வில்லேஜ்ல டமாரி அண்ட் ஷிகிடா 2 பேருமே காராக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதனால இவ்வளவு நேரம் ஆகுது, அங்கிள் காரா ஏன் வரல அப்படின்னு நம்ம ஷிகிடா கேட்க, எனக்கு கொஞ்சம் பேட் ஃபீலிங்கா தான் இருக்கு அப்படின்னு மாதிரி டமாரி சொல்லுவா. போற வழியில நம்ம பருட்டோ ஷிங்கி கிட்ட கான்குரோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணி போறா அப்படின்னு மாதிரி கேட்க, அவரோட ஸ்பெஷல் ஜூட்ஸுவே பப்பட் யூஸ் பண்றது தான். நிறைய நம்பர் ஆஃப் பப்பட் இருந்தாலுமே அவர் பப்பட்டை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிப்பாரு. சோ நம்மளோட முக்கியமான மிஷின் சிகாகோவை கொண்டு போய் ஹிடன் லீஃப்ல சேர்க்கறது தான். அதை இப்ப பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி 2 பேருமே போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கான்குரோ அவனோட 2 பப்பட்டை யூஸ் பண்ணி அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, இன்னும் 2 பப்பட்ஸா வர வச்சு அங்க இருக்க பப்பட்ஸை லாக் பண்ணுவாங்க. சடனா அங்க ஹெட்டா இருக்க ஒரு பப்பட் வந்து வேகமா மூவ் ஆகி நம்ம கான்குரோவை அட்டாக் பண்ணுவோம். நீ மத்த பப்பட் மாதிரி இல்ல, ரொம்பவே ஃபாஸ்டா இருக்க, இந்த பேட்டில் அவ்வளவு ஈஸியா முடியாது போல அப்படின்னு நம்ம அந்த இடத்துல சொல்லுவான். இன்னொரு பக்கம் பருட்டோ ஷிங்கி 2 பேருமே நிக்கிறாங்க. அந்த கல்லு பின்னாடி யாராவது இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷிங்கி அந்த இடத்துல அட்டாக் பண்ணுவான். பார்த்தா அந்த இடத்துல பள்ளி தான் இருக்கும். ஒன்ன மாதிரி எலைட்டா இருக்கவங்க கூட நிறைய சமயம் மிஸ்டேக்லாம் பண்ணுவாங்க போல, நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம், இல்லனா ஹிடன் லீஃப் சேர்றதுக்கு இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு மாதிரி பருட்டோ அந்த இடத்துல சொல்ல, அதெல்லாம் தேவை கிடையாது, என் சாக்கரை எந்த அளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் கேல்குலேட் பண்ணி தான் வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஷிங்கி சொல்லுவான். ஒரு மிஷின் மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது, நார்மலா பண்ணாலே போதுன்ற மாதிரி பருட்டோ சொல்ல, அதெல்லாம் தேவையில்ல வான்ற மாதிரி இவன் போறான். சிகாகோ ஷிங்கி உள்ள இருந்து கீழே விழுந்து இவன் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் கடுப்பேத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பருட்டோட மண்டை மேல ஏறி உட்காந்துக்கும். மாஸ்டர் சிகாகோ திரும்ப என்கிட்ட வாங்க அப்படின்னு மாதிரி ஷிங்கி சொல்ல, உன்னோட சாண்டுக்குள்ளே எவ்வளவு நேரம் தான் நான் இருக்கிறது, அது ரொம்பவே சூடா இருக்கு, கொஞ்சம் சேஞ்சா இருக்க வேணாமா, நம்ம சீக்கிரம் போனோம், இதான முக்கியம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சிகாகோவே சொல்லும். இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு மாதிரி பருட்டோ சொல்ல, இவன் எப்பயுமே பழைய காராவை தான் ஞாபகப்படுத்துறான் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சிகாகோ சொல்லும். அங்கிள் காரா உண்மையிலே இப்படி இருந்தாரு அப்படின்னு நம்ம தான் பருட்டோ கேட்பான். பழைய காரா எப்பயுமே மத்தவங்கள அவன் பக்கத்துல நெருங்கவே விட மாட்டான். பட் ஒரு நாள் ஒருத்தன் வந்து அவனை மாத்தினா அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நருட்டோ தான். இவனுமே அங்கிள் காரா மாதிரி சேஞ்ச் ஆவான்னு யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பருட்டோ கேட்டுக்கிட்டு இருக்க, இவனை நம்பி இந்த வேலையை ஒப்படைச்சிருக்காங்க இல்லையா, அதை அவன் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்ப முக்கியத்துவமே கொடுத்துக்கிட்டு இருக்கான். இவனை நம்பியா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பருட்டோ யோசிக்கிட்டு இருக்க, டைம் வேஸ்ட் பண்ணாத சீக்கிரமா அப்படின்ற மாதிரி ஷிங்கியுமே அந்த இடத்துல கூப்பிடுவான். அரையா காராவை சேஃபா ஹிடன் சாண்ட் வில்லேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்க, அந்த இடத்துல எனிமி வரா மாதிரி சென்ஸ் ஆகும். பார்த்தா அந்த இடத்துக்கு டமாரி அண்ட் ஷிகிடா தான் வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட அந்த பேட்டில் என்ன நடந்துச்சு, சாஸ்கேவை எங்க அமுச்சு வச்சாங்க, அதுக்கப்புறம் நம்ம காரா எப்படி ஒசுச்சிக்கே சீல் பண்ணாரு, அது சீல் இன்னும் கொஞ்ச நேரத்துல உடஞ்சிரும். அது மட்டும் இல்லாம கான்குரோ பருட்டோ ஷிங்கி வந்து சிகாகோ கூப்பிட்டு ஹிடன் லீஃப் வில்லேஜுக்காக போயிட்டு இருக்காங்க. நாங்க காராவை சேஃபா நாங்க 2 பேர் காராவை ஹிடன் சாண்டுக்கு சேஃபா கூட்டு போறோம், நீங்க பருட்டோ இருக்க இடத்துக்கு போங்கன்ற மாதிரியுமே சொல்லுவாங்க. ஷிகிடா என்ன சொல்லுவானா, அங்கிள் கான்குரோ அவங்க கூட இருக்காருன்னா அவர் மேனேஜ் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, டமாரி அதனால தான் நம்ம இப்ப அவசியமா போயே ஆகணும், ஏன்னா கான்குரோ அதெல்லாம் பண்றதுக்கு என்ன வேணா பண்ணுவான், அதனால நம்ம வேகமா போகணுன்ற மாதிரி சொல்லுவா. கான்குரோ அந்த இடத்துல இருக்க எல்லா பப்பட்டையுமே ஓரளவுக்கு லாக் பண்ணிக்கிட்டு இருக்க, கடைசி பப்பட்டை தேடிக்கிட்டு இருக்கும் போது அது மண்ணுக்குள்ள இருந்து கரெக்டா அட்டாக் பண்ணுது. இவனுமே தப்பிச்சிடறான். 2வது வாட்டி அதை அட்டாக் பண்ண வரும்போது உங்ககிட்ட மட்டும் தான் சாண்டுக்குள்ள போற பப்பட்டை இல்ல, என்கிட்டயுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பப்பட்டை வச்சு அதை அட்டாக் பண்ணி அந்த பப்பட்டுமே சீல் பண்றான். இருந்தாலுமே அவன் சீல் பண்ண எல்லா பப்பட்டுமே அந்த இடத்துல உடச்சிக்கிட்டு வெளியில வர ஆரம்பிக்குது. இது ஃபுல்லா சைடா இருந்து போனா மட்டும் தான் நிக்காட்டும் போல அப்படின்ற மாதிரி அவன் யோசிப்பான். அந்த பப்பட் நம்ம கான்குரோவோட கழுத்தையே பிடிச்சி நெசிக்கிட்டு இருக்கும். என்கிட்ட கடைசி வெப்பன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுண்டு வர நவுத்த அங்க இருக்க எல்லாமே வெடிக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த வெடிச்ச இடத்த நம்ம ஷீகிடாய் டமாரியுமே நோட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பருட்டோ ஷிங்கியுமே பாக்குறாங்க. அங்கிள் கான்குரோ இருந்த இடம் தானே அது அப்படின்ற மாதிரி பருட்டோ கேட்பான். ஷிங்கி திரும்பி வாங்க கிளம்பலாம், சீக்கிரம் போய் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லுவான். இல்ல அங்கிள் கான்குரோக்கு என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பருட்டோ யோசிக்கிட்டு இருக்க, நம்ம ஷிங்கி என்ன சொல்லுவானா, அவர் ஜெயிச்சிருந்தா திரும்ப வர போறாரு, இல்லனா அவரோட சேர்த்து எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணிருப்பாரு, எந்த ஒரு சான்ஷனபியா இருந்தாலும் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அப்படிதான் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லுவான். டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பருட்டோ ஷிங்கியோட சட்டையை பிடிச்சி கேட்க, ஷிங்கி என்ன சொல்லுவானா, நம்ம மிஷன்ல என்ன முக்கியமான விஷயம் சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது, என்ன ஆனாலுமே சரி சிகாகோவை ப்ரொடெக்ட் பண்ணி ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல போய் சேர்க்கிறது தான் முக்கியமான விஷயம், நான் சொல்றதுல எதனா தப்பா இருக்கா அப்படின்னு கேட்க, இது நீ சொல்றது சரியா இருந்தாலுமே என்னால அந்த விஷயத்தை ஒத்துக்கவே முடியாது, நான் கான்குரோ இருக்க இடத்துக்கு திரும்ப போகிறேன், அவர் இன்னமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, நிறையவே வாய்ப்பு இருக்கு, நான் அந்த இடத்துல போயிட்டு அவருக்கு உதவி பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பருட்டோ சொல்லுவான். எங்கடா நீ மறுபடியும் திரும்பி போய்கிட்டு இருக்க, நம்மளோட டியூட்டி என்னன்னு மறந்துட்டே அப்படின்ற மாதிரி ஷிங்கி கேட்க, நீ வாயை மூடிக்கிட்டு இரு, நான் அங்க போக போறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். எமோஷன்ஸை மிஷின்ஸ்குள்ள கலக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஷிங்கி சொல்லிக்கிட்டு இருக்க, பருட்டோ என்ன சொல்லுவானா, நான் தப்பா இருந்தாலுமே எனக்கு பரவாயில்ல, ஒரு ஃப்ரெண்டை ஏமாத்தின ஒரு வேஸ்டான ஆளா இருக்கேன், எனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது, நான் கான்குரோ இருந்த இடத்த அந்த இடத்துக்கே மறுபடியும் போக போறேன். பருட்டோ அவரை காப்பாத்துறதுக்காக வேகமா அவரை நோக்கி போய்கிட்டு இருப்பான். நீ அவனை தனியா விட போறியா, நீ இந்த பக்கம் தனியா போக போறியா அப்படின்னு மாதிரி ஷிகாகோ அந்த இடத்துல கேட்க, என் அங்கிள் வந்து அவரோட டியூட்டியை ஃபுல்ஃபில் பண்றாரு, அது புரியலனா பருட்டோ ஒரு ஷினோபியா இருக்கிறதே ஃபெயிலியர் தான் அப்படின்னு இந்த இடத்துல ஷிங்கி சொல்லுவான். அந்த பப்பட்ஸ் வெடிச்ச இடத்துல டமாரி ஷிகிடா எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்க, பருட்டோ அந்த இடத்துக்கு வந்து அங்கிள் கான்குரோ எங்கனா இருக்கீங்களா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். டேய் பருட்டோ நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீயுமே ஷிங்கியும் சேர்ந்து தான் ஹிடன் லீஃபுக்கு
போய்கிட்டு இருக்கதான் நான் கேள்விப்பட்டேன், எங்க என்னடா பண்ற அப்படின்னு நம்ம தான் அவங்க கேட்பாங்க. டமாரி என்ன சொல்லுவானா, நாங்க கான்க்ரோவை தான் தேடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் அவன் கிடைக்கல, எனக்கு தெரிஞ்ச அவன் செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டோடனே பர்ட் அந்த இடத்துல கொஞ்சம் சேட் ஆகி உட்காந்துருவான். சரி இன்னொரு பக்கம் போய் பாத்துருவா அப்படின்ற மாதிரி ஷீக்கடையை அமுச்சு வச்சுட்டு டமாரி பர்ட்டோ கிட்ட எதுக்குடா திரும்ப வந்தன்ற மாதிரி கேட்பா. அங்கிள் கான்க்ரோ நினைச்சு எனக்கு வருத்தமா இருந்துச்சு, அதனால திரும்ப வந்தேன் அப்படின்ற மாதிரி பர்ட்டோ சொல்ல எனக்கு இந்த விஷயம் புரியுது, ஆனா ஷிங்கி எங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும் போது ஷிங்கி வந்து மிஷின் தான் முக்கியம் சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி பர்ட்டோ சொல்லுவான். டமாரி அந்த இடத்துல பர்ட்டோவை பார்த்து நீ என்ன நினைக்கிற, கான்க்ரோவை பத்தி ஷிங்கி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான்னு சொல்லி நினைக்கிறியா சொல்லிட்டு நான் கொஞ்சம் கெஸ் பண்றேன், நீங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல ஆர்கியூ பண்ணிருப்பீங்க, அதுக்கப்புறம் அவன் அந்த இடப்பும் போயிருப்பான், நீ இந்த பக்கம் வந்திருப்ப, நீ என்ன நினைக்கிற, கான்க்ரோவை நினைச்சு கொஞ்சம் கூட ஷிங்கி வந்து வருத்தவே பட மாட்டான்னு சொல்லி நினைக்கிறியா, அவனுக்குமே வருத்தங்கள் எல்லாமே இருக்கும். காரா கான்க்ரோ கூட தான் ஷிங்கி வந்து சின்ன வயசுல இருந்து வளர்ந்துகிட்டு வர, அவனோட மாஸ்டருமே கான்க்ரோ தான், இருந்தாலுமே அவனுக்கு எவ்வளவு வருத்தம் இருந்தாலும் மிஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அவன் கஷ்டப்படுத்திக்கிட்டு இப்ப டியூட்டி தான் முக்கியம் சொல்லி போய்கிட்டு இருக்கான். ஷிங்கியை நம்பி தான், இந்த மிஷினை நம்பி தான் எல்லா விஷயத்தையுமே விட்டுருக்காங்க, இந்த மிஷினை விட்டுட்டு நீ இந்த இடத்துல வந்துட்டு அந்த விஷயத்தை கான்க்ரோ எதிர்பார்ப்பான்னு சொல்லி நினைக்கிறியா, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப தூரமா தள்ளி போகணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இவ்வளவு நேரம் அந்த பப்பச்சு கூட சண்டை போட்டு நிறைய டைம் கடத்திருப்பான். பட் அந்த இடத்துல நீங்க சொல்ற விஷயம் சரியா இருக்கலாம், ஆனா என்னால அதை புரிஞ்சுக்க முடியல, என்னால இந்த விஷயத்தை ஒத்துக்கவே முடியாது. பட் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை விட்டுட்டு போக முடியாது, அது எனக்கு சுத்தமா வேலைக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் விட்டுட்டே போக முடியாது, ஈவன் கான்க்ரோன் அந்த இடத்துல திரும்ப வருவேன்னு சொல்லி எதிர்பார்க்கறனாலுமே நான் வரதான் செய்வேன், என்னால ஷிங்கி மாதிரி இந்த விஷயத்தை ஒத்துக்க முடியாது. டமாரி அந்த இடத்துல ஷிங்கி கரெக்ட் நீ தப்புன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் இந்த இடத்துல நான் பேச வரல, கான்க்ரோக்காக நீ இந்த இடத்துக்கு திரும்ப வந்திருக்க, அவனோட சிஸ்டரா இந்த விஷயம் வந்து என்ன உண்மையிலேயே ஹாப்பி ஆக்குது. ஷினோபிஸை பொறுத்த வரைக்கும் மிஷன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய நேரம் டிஃபிகல்ட்டான டிசிஷன் எடுக்க வேண்டிய முடிவுகள் வரதான் செய்யும். டமாரி பர்ட்டோவை பார்த்து இப்போ உன்னோட டியூட்டி என்னன்னு சொல்லிட்டு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் வச்சு ஷிகாகோவை ப்ரொடெக்ட் பண்ணோம் கான்க்ரோட நல்லதுக்காக அப்படின்ற மாதிரி பர்ட்டோ சொல்லுவான். சடனா ஷீக்கிடை கூப்பிட பார்த்தா அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஓட்டையும் சில பப்பட்ஸுமே கிடக்கும். ஆக்சுவலா அங்க இறந்து கிடக்கிற சில பப்பட்ஸ் வந்து இன்னொரு பப்பட்டை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு, மண்ணுக்கடியிலே அந்த பப்பட் வந்து வேகமா நோக்கி நம்ம ஷிங்கி கிட்ட தான் போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை கண்டுபிடிச்ச இவங்க மூணு பேருமே ஷிங்கி நோக்கி வேகமா போய்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே நம்ம ஷிங்கி கிட்ட அந்த பப்பட் வந்து இருக்கு, நமக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஷிகாகு ஷிங்கி கிட்ட கேக்குது. ஷிங்கியுமே அந்த இடத்துல பப்பட் பார்க்க ஆல்ரெடி வீக்கா தான் இருக்கு, என் அங்கிளுக்காக இந்த பப்பட்டை நான் ரிவெஞ்ச் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட தான் இருப்பான். ஷிங்கி நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்ட்டோமே வேகமா போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம காராவுமே லேசா கண்ண திறக்கிறான். அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு பாத்தீங்கன்னா உரோஷிக்கியோட சீலிங் வந்து உடஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சீலிங் வெடிச்சு செதறி அதுல இருந்து உரோஷிக்கி ஒச்சுக்கி வெளில வந்து இப்ப கேம் என்னோட கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பர்ட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.